மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா. கடந்த ஒரு சில வாரங்களாக தரிசன விருத்தி அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது அப்படின்னு சொன்னால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தரிசனத்தை அழிப்பதற்காக அல்ல, அந்த தரிசனத்தை உடைப்பதற்காக அல்ல, மாறாக அந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குவதற்கு அதை ஒரு அடையாளமாக தேவன் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் தரிசனத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் தரிசனம் சொன்ன உடனே நம்முடைய சபைக்காக கொடுத்த தரிசனம் மாத்திரமல்ல, நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போ இன்றைக்கு கூட பாருங்களேன், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்னது? இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த தரிசனம் சொன்னால் ஒரு இலக்கு, ஒரு டார்கெட், ஒரு எல்லை, ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ இதை குறித்து தான் தேவன் இங்கே தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய மனம் ரொம்ப ரொம்ப மகிழ்ந்து இருக்கிறது, எல்லாமே நார்மல். ஆனால் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது. அதாவது பெற்றுக்கொண்ட அந்த நாளுக்கும் அதை நிறைவேற்றி அவன் முடிக்கப் போகிற அந்த நாளுக்கும் இடைப்பட்ட அந்த காலம்தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த காலம்தான் அந்த மனுஷனை தேவன் அந்த தரிசனத்திற்கு நேராக ஏவுகிறார், தரிசனத்தை பெற்றுக்கொள்ள தூண்டுகிறார். அந்த தரிசனத்தின் மத்தியில் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துக்கு முன்பாக வரக்கூடிய உபத்திரவங்களை சந்திக்க, அந்த உபத்திரவங்களை மேற்கொள்ள கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அப்போ நிறைய பேர் தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் இருக்கிற சந்தோஷம், அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள ஓடும் பொழுது வரக்கூடிய உபத்திரவங்களை பார்த்த மாத்திரத்தில் அவங்களுடைய இருதயம் உருக்குலைந்து போகிறது, அல்லது அவங்களுடைய இருதயம் சோர்வடைந்து போகிறது. நிறைய பேர் பாருங்களேன், நார்மலாக இருந்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நார்மலாக ஓடிக்கொண்டு இருக்கும். அவங்க தேவனிடத்துலேருந்து ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் உங்களுக்காக தேவன் முதல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்துருந்தார். என்ன தெரியுங்களா? உங்களுக்காக முதல்ல நம்ம பாரம்பரியமாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில், உலகத்தில் சுற்றி கொண்டிருந்த காலத்தில் உங்களை என்னையும் தேவன் அழைத்து உங்களுக்கு எனக்கும் ஒரு தரிசனம் கொடுத்தார். அது என்ன? ரட்சிப்பு என்கின்ற தரிசனம். அந்த தரிசனத்தினுடைய முடிவு நித்திய ஜீவன். அப்போ பாருங்களேன், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில உபத்திரவங்கள் வரும், ஒரு சில பிரச்சனைகள் வரும், ஒரு சில போராட்டங்கள் வரும். அதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் கடக்கணும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நீங்கள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய பாதையில் அந்த உபத்திரவங்கள் வரும், சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும். இப்போ நம்மளுடைய இருதயம் என்ன சொல்லும்? ஆண்டவரே, நான் அப்படி இருந்தேனே, அப்படி இருக்கும்போது நான் நல்லா தானே இருந்தேன், இன்றைக்கி நான் உமக்காக ஓடுறேன், உமக்காக வாழுறேன், உமக்காக நிறைய காரியங்களை எடுத்து நான் கையிட்டு செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த வேதனை என்னை அழுத்துது ஆண்டவரே? நான் பாருங்க, எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் என்னுடைய தரிசனத்துக்கான நிறைவேறுதலுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையே. நான் அந்த போய் பெற்றுக்கொள்வேனா? ஏன் இந்த போராட்டம் என்கின்ற காற்று என்னை பார்த்து வீசுது? ஆமீன். ஏன் இந்த பாடுகள் என்கின்ற கல் என்னை பார்த்து அடிக்கிறது? என்னால் முடியல, தாங்க முடியல, என்னால் ஓட முடியல, இதிலிருந்து என்ன மீட்டுக்கொள்ள யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் நீங்களும் நானும் நினைக்கிறது உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உலகத்தில் உபத்திரவம் இல்லையா? இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, அப்பா அம்மா, மகனே மகளே, நான் உன்னை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்துட்டேன், நீ இன்னும் பரலோகத்துக்கு போகலை, நீ இந்த பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதனால் உலகத்தில் உனக்கு உபத்திரவம் இன்னும் தான் இருக்குது. ஆனால் ஒரு காரியம் நீ தெரிஞ்சுக்கணும், உன்னுடைய இருதயத்தை நீ பலப்படுத்திக்கொள், அந்த உபத்திரவத்தை நீ மேற்கொள்ள போவது கிடையாது, மாறா நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு வருகிற போராட்டம், உனக்கு வருகிற துன்பம், உனக்கு வருகிற ஒரு பிரச்சனையை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறேன். அதை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும். அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவது எப்படி என்று சொல்லி எனக்கு தெரியும். அதனால் உலகத்தில் உபத்திரவம் உண்டு,
நீ பயப்படாத, நான் உலகத்தை ஜெயிச்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம் நமக்கு ஞாபகம் வருது. ஆனாலும் கண்களுக்கு முன்பாக எதிரிகள் இருக்கிறாங்க, சூழ்ச்சிகள் இருக்குது, கடன் இருக்குது, பாடுகள் இருக்குது, கண்ணீர் இருக்குது. ஆண்டவரே, இந்த எதிரிகள் எல்லாம் சூரியனை பார்த்து இருள் விலகி ஓடுவதை போல, என்ன வெயில் கண்ட பனி உருகி ஓடுவதை போல ஓடிட்டா நல்லா இருக்குமே. அப்போ சகோதரனே சகோதரி, தரிசனத்தை தேவனிடத்துலேருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் உயிராக இருக்குது அப்படி என்பதற்கு ஒரே அடையாளம் நீங்கள் சந்திக்கிற உபத்திரவம் தான், நீங்கள் சந்திக்கிற பாடுகள் தான், நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் தான். தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் நல்லா சுகமாக தூங்கி கொண்டு, என்ன நம்ம நினிவேவுக்கு ஓடி போனார், யாருங்க அவர், கப்பலுக்கு அடியில் போய் நல்லா தலகனை வச்சுன்னு தூங்கி கொண்டிருந்தார். ஏன்னா அவர் தரிசனத்தை மறந்துட்டார். தரிசனம் வந்த உடனே மறுபடியும் உணர்த்தப்பட்ட உடனே தூங்க முடியல, போய் உண்மையை ஒத்துக்கொள்கிறார். அப்படி தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் சும்மா இருந்தாங்க, தூங்கின்னு இருந்தாங்க, இலைப்பாறுதலோடு இருந்தாங்கன்னு சொன்னால் அவர் இலைப்பாறுதலோடு இருக்கிறாரு, அவருடைய தரிசனம் மறித்து போய் கொண்டு இருக்கிறது என்பதாக அர்த்தம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அடிக்கடி அந்த தரிசனம் உயிரோடு இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கான காரணம் தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவங்கள். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வருதுன்னு சொன்னால், இப்போ உங்களுடைய பாதை வேறு, உங்களுடைய திசை வேறு, உங்களுடைய எண்ணம் வேறு, உங்களுடைய சிந்தனை வேறு, நீங்கள் பார்க்குற விதம் வேறு. ஒரு காலத்தில் நீங்கள் உலகத்தை போல் பார்த்து கொண்டிருந்தீங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு கொண்டிருந்தீங்க. இப்போ அந்த வேஷத்தை நீங்கள் கலைச்சிட்டீங்க, உங்களுடைய உண்மையான உருவத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறீங்க. அப்போ உங்களுடைய போராட்டம், உங்களுடைய பாடு, அதனுடைய எல்லை அதிகமாக இருக்கும். காரணம், இப்போ நீங்கள் தேவனுக்கு நண்பன் ஆயிட்டீங்க, சத்ருவுக்கு நீங்கள் எதிரியாயிட்டீங்க, சத்ருவாயிட்டீங்க. அப்போ விட்டுருவானா? விட மாட்டான் இல்லை. அப்போ என்ன பண்ணுவான்? உங்களையும் என்னையும் அவன் தாக்க வருகிறான் பாருங்க. அப்போ நீங்கள் ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டமும், நீங்கள் தேவனுக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசமும், ஒவ்வொரு பாடம், சகோதரனைய சகோதரியை நீங்கள் கூட மறந்து போகலாம், நான் மறந்து போகலாம். பரலோகம் அதை பதிவு செய்து வைக்கிறது. கரங்களை தட்டுங்களேன். வேதம் சொல்கிறது, ஞாபக புத்தகத்தில் தேவன் அதை எழுதி வைத்து, எப்படிங்களா? எழுதி வைத்து, அதை மறக்க முடியாதுங்க, மாற்ற முடியாதுங்க. அதை எழுதி வைத்து சொல்கிறார், என்னுடைய மகன், என்னுடைய மகள் இந்த தரிசனத்துக்காக இப்படியா ஓடுனாங்க, இப்படியா கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்க, அவர்களுக்கான ஜீவ கிரீடம் காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு உபத்திரமும் தேவன் உங்கள் கூட போடுகிற ஒரு அக்ரிமெண்ட். புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் பத்திரம் கூட, உங்களுடைய கம்பெனியில் ஓனர் கூட நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இதை நான் செய்வேன், நீ எனக்கு இதை செய்யணும். நான் மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் நீ மாத கடைசியில் எனக்கு சம்பளம் தரணும். அதான் அக்ரிமெண்ட். அப்போ ஒவ்வொரு உபத்திரமும் தேவன் உங்கள் கூட, என் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறார். மகனே மகளே, இந்த உபத்திரவம் தான் உனக்கான டார்கெட். அதை நீ மேற்கொள்ளணும், அதை நீ செய்து முடிக்கணும். நீ தனியாக முடிக்க போகிறது கிடையாது, உன் கூட நான் தான் இருக்க போகிறேன். ஆனால் நீ என் கூட இருந்து அதை நீ செய்யணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு அசைன்மெண்ட் ஆண்டவர் கொடுக்குறார், ஒரு டார்கெட் உங்களுக்கு கொடுக்குறார், உங்கள் கூட ஒரு ஒப்பந்தம் போடுகிறார். நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று செய்யணும். அப்போ நம்மளுடைய தரிசனம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு வருகிற உபத்திரவமும் பெரிதாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒரு சின்ன தரிசனம், இன்றைக்கி நைட்டு போயிட்டு மெக்டொனால்டில் ஒரு பன்னு வாங்கி சாப்பிட்ணும், இதுவும் நமக்கு ஒரு டார்கெட்டு தான், ஒரு ஆசை தான். இதுக்கு வரக்கூடிய உபத்திரவம், நீங்கள் என் புள்ளிக்கு நாளைக்கு பெருசாகி அவனுக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்கிற ஒரு தரிசனம் இருக்குது. அப்போ தரிசனம் எவ்வளவு பெரிதோ அல்லது தரிசனம் எவ்வளவு மதிப்பு மிக்கதோ அந்த அளவுக்கு உங்களை தாக்கக்கூடிய உபத்திரவங்களும் போராட்டங்களும் பெரிதாக தான் இருக்கும். சின்ன காரியத்துக்கு சின்ன உபத்திரங்கள் வரும், பெரிய காரியத்துக்கு பெரிய உபத்திரவங்கள் வரும். அப்போ அதை மேற்கொள்வதற்கு நம்ம கூட யார் இருக்கிறா? நம்ம கூட பெரியவர் இருக்கிறார். ஆமென். தேவன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார்? நீங்கள் நான் அந்த உபத்திரவத்தின் பாதையில் எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக நம்ம கூட அவர் துணையாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அநேக உபத்திரவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வருது, அநேக போராட்டங்கள் வருது, நான் வைத்திருக்கிற தரிசனம் உயிராக இருக்கிறது. இப்போ என்ன நீ நம்புறியா? நீ என்னை விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு நான் சொன்னேனே, அது நீ நம்புறியா? அப்போ உங்களுடைய பதில் என்ன? நம்புறான்னு சொன்னால் இறுதி வரையில் நிலச்சி நிற்கணும். எவ்வளவு இடையூறு வந்தாலுங்க, எவ்வளவு இடையூறு வந்தாலும் இறுதி வரையில் நிலச்சி நிற்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து உன்னை இந்த தேசத்தில் அல்லது என்னுடைய சபையில் அல்லது உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய நகரத்தில் உயிராக வைத்திருப்பதற்கான ஒரு முகாந்திரம் என்ன தெரியுங்களா? தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன். நீ தரிசனத்தை பெற்றுக்கொண்டவள்.
உனக்கான ஒரு எல்லை இருக்கு, உனக்கான ஒரு நோக்கம் இருக்கு, உனக்கான ஒரு திசை இருக்கு. நீ அதுல ஓடும் போது தான் ஓடி நீ ஜெயம் எடுப்பாய். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்ப இந்த உபத்திரவ நேரத்துல போன வாரம் சொன்னோம், உபத்திரவம் உங்களுடைய தரிசனத்தை உறுதிப்படுத்துதுன்னு சொன்னோம். இப்போ இந்த வாரம் செய்தி தலைப்பு என்னன்னா, உபத்திரவ நேரத்தில் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, அதுலேருந்து உங்களை எப்படி காப்பாற்ற போறார், உங்களை எப்படி விடுவிக்க போகிறார் என்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசித்த அந்த வேத பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதை எடுத்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. ஆமாம், வாசித்த அந்த வேத பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 4 காரியங்களை உங்களுக்கு அவர் சொல்றார். அந்த உபத்திரவ காலத்தில் நீங்க பாடுகளை பட்டு கொண்டிருக்கிற துன்பத்தின் பாதையில், அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்க நடந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட வரேன். நான் வருகிற அந்த காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த காலத்தை நான் பயன்படுத்தி 4 காரியங்களை செய்ய போகிறேன். முதல் காரியம், நான் உன்னை சீர்படுத்த போகிறேன். 2வது, நான் உன்னை ஸ்திரப்படுத்த போகிறேன். 3வது, நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். 4வது, நான் உன்னை நிலைநிறுத்த போகிறேன். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்களேன். ஒரு உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்த உடனே எல்லாரும் செய்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த உபத்திரவத்தை பார்த்தோன்னே பயப்படுகிறோம். அந்த உபத்திரவத்தை பார்த்த உடனே மனம் கலங்குகிறோம். அந்த உபத்திரவத்தை பார்த்த உடனே என்னுடைய தரிசனம் இனி நடக்காது, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான் என்பதாக நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனால் தேவன் சொல்றார், உபத்திரவத்தை, தேவன் சோதனையை ஒரு நாளும் ஒரு காலமும் உங்களுக்கு அவர் அனுப்புவது கிடையாது. ஆனால் மாற அவங்க தன்னுடைய இச்சைகளால் இழுக்கப்பட்டு சோதனை என்கின்ற உபத்திரவங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ பெற்றுக்கொள்ளும் போது தேவன் சொல்றார், அந்த உபத்திரவத்தின் பாதையில் நான் உன்னோடு கூட வருகிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு சகோதரனே சகோதரியே. அந்த காலத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், உபத்திரவத்தின் காலத்தில் ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையை நீங்கள் மதுரமாக ஏற்றுக்கொள்வீங்க. நீங்கள் நல்லா சுகமாக சுகித்து சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவர் ஆலோசனை வந்து என்ன பண்ணுவோம், அசட்டை பண்ணிடுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில் உங்களையும் என்னையும் நிதானிக்க செய்யுது. நான் எங்கே இருக்கிறேன், நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டவன், நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்காக வைத்திருக்கிற சித்தம் என்ன, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எங்கே இருக்க வேண்டியன்னா இப்போ நான் எங்கே இருக்கிறேன், இதையெல்லாம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் ஒரு உபத்திரவத்தின் காலத்தை நீங்களும் நானும் கடந்து தான் போகணும். யாரும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு இன்னைக்கு புதுசாக ரட்சிக்கப்படுகிற ஒரு விசுவாசி வரைக்கும் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு உபத்திரவத்தின் காலத்தை கடந்து தான் போகணும். அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படி நீ கடந்து போகும்போது அதுலேருந்து நீ வெளியே வரும்பொழுதும் கடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நீ, கடந்த பிறகு இருக்கிற நீ வித்தியாசம் பார்க்கணும். உலகம் அந்த வித்தியாசத்தை பார்க்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சீர்படுத்த போகிறேன். அப்போ இன்னைக்கு தரிசனம் கொடுக்கப்படுவது முதல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு தான், உங்களுடைய குடும்பத்துக்கு தான், உங்கள் பிள்ளைகளுக்கு தான், உங்களுடைய எதிர்காலத்துக்காகத்தான், உங்களுடைய சபைக்காகத்தான். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இருக்கிறீங்க. இது எல்லாத்துலேயும் உங்கள் கூட தேவன் இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ண போகிறார், கொடுத்த தரிசனத்தில் நான் உன்னை உள்ளே கொண்டு வந்து வச்சு உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதையோ ஒன்று செய்ய போகிறேன். முதல்ல நான் உன்னை சீர்படுத்த போகிறேன். அப்போ சீர்படுத்தக்கூடிய ஒரு காலத்தை தேவன் நியமிக்கிறதற்கான ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா உபத்திரவம். இப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை போய் நீங்கள் கடந்து கொண்டு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தா புரியாது. ஆனால் அவன் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கும்போது அவனை சீர்படுத்த நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு பலன் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை சீர்படுத்த போகிறேன், அதனால் நான் உன்னை உபத்திரவத்தின் குகையில் பார்த்தேன். ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்களேன். அந்த உபத்திரவம் வரும்பொழுது தேவன் சீர்படுத்தக்கூடிய காரியத்தில் என்ன நடக்கப் போகிறது? அது மாத்திரம் அல்ல, உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, இப்போ அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு, உபத்திரவத்தில் நான் மேன்மை பாராட்டுறேன். பவுலுக்கு எப்படி தெரியும் உபத்திரம் வரும்போது மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு? காரணம், அவங்க அப்பா நடந்திருக்கிறார் அந்த மாதிரி. பவுலுடைய அப்பா யாருங்க? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நடந்திருக்கிறாரு. இப்போ பவுலுடைய தாத்தா யாருங்க? தாவீது சொல்ற பிதாவா? தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது
நல்லது. அப்ப நான் மேன்மை பாராட்டுறேன். அப்ப தாவீதின் குமாரன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னுடைய அப்பா. அப்ப தாவீது எனக்கு யாருங்க? சும்மா எல்லாம் ஜோக்குக்காக சொல்றது. அப்ப தாவீது அவன் சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லது. இப்ப பவுல் பார்க்குறாரு, என்ன இயேசு உபத்திரப்படும் போது சந்தோஷமா இருந்தாரு. இப்போ கூட துதிக்கும் போது சொன்ன பாருங்க, சிலுவைக்கு போறாருங்க, ஒரு உபத்திரவத்தை இயேசு கிறிஸ்து அனுபவிக்க போறாருங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பாடலை பாடின்னு போறாருங்க. சிலுவையை சுமக்கும் போது யாராவது பாட்டு பாடின்னு நல்லா கையை தட்டின்னு போயிருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் மழை பெஞ்சாலே கொடை எடுத்துன்னு போகலையான்னு சொல்லிட்டு போயிட்டு வருகிற வரைக்கும் துன்பத்தோடவே இருக்கிறோம். முகத்தில் சிரிப்பே இருக்காது. அந்த முகத்தினுடைய கலையெல்லாம் மாறி போயிருக்கும். சிலுவையை சுமக்க போறாருங்க இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுது, ஸ்தோத்திர பாடி பாடினாராம், இயேசு கிறிஸ்துவே பாடினாராம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்றோம்? ஸ்தோத்திர பாடலை பாடுறோம். இருதயத்தை இலகுவாக்கி லேசாக்கி நல்ல மன மகிழ்ச்சியை கரங்களை தட்டி, இதுதாங்க நீங்க மகிழ்ச்சியினுடைய பிறப்பிடங்க தாங்க. மகிழ்ச்சியினுடைய ஊற்று, ஆனந்த ஊற்று இருக்கிற இடம் சபை தான். இங்க ஆராதனை நேரத்தில் கையெல்லாம் கட்டின்னு இருக்காதீங்க, நல்ல கையை தட்டுங்க. ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை சந்திக்க போறார், நல்லா பாட்டு பாடி கொண்டு போறார். அப்ப இங்க சொல்லுது வசனம், நீ உபத்திரவத்தில் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு 3 காரியங்கள் முக்கியமா நடக்கிறது. அதை ஒரு ஆசீர்வாதமாகவே நான் உங்களுக்கு தரேன். முதல்ல பேதுருல வாசிச்சோம், 4 காரியங்களை பற்றி தியானிக்கிறோம். அதுல முதல் காரியம் சீர்படுத்துகிறார். சீர்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது? ஆமீன். இப்போ பாருங்களேன், நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு லைப்ரரி மாரி ஒன்று இருக்குதுங்களா? ஒன்று தலையாட்டாங்க, அப்படி இருக்குது. ஒரு லைப்ரரி மாரி ஒன்று இருக்குது. அப்போ அந்த அம்மா காலையில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தவொடனே அந்த புக்கெல்லாம் கீழே கிடக்குது, எல்லாம் தாறுமாறாக கிடக்குது. இப்போ அந்த தாறுமாறாக அந்த அம்மா பார்த்த உடனே, ஐயோ இந்த பிள்ளைங்க எனக்கு சரியான வேலையை வச்சுருந்தேன், நானே வேலையில் கஷ்டப்பட்டு அவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் நான் வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீடு இவ்வளோ உபத்திரவ கோலமாகத்த, அது இன்னும் ஒரு நம்மள ஒரு காரியம் சொல்லுவாங்க, அதை கேளுங்க, ஞாபகம் வரல. அப்படி எல்லாம் அலைஞ்சு போய் கிடக்குதே அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு அந்த புக்குங்களை அடுக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? பொறுமை. அதை தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். முதல்ல உபத்திரம் உனக்கு வந்துருச்சு, அந்த புக்கை நீ அடுக்கிறதுக்கு முதல்ல உனக்கு பொறுமை வேணும். நீ புக்கை ஏன்னா தாறுமாறு அடுக்க முடியாது. நீ தாறுமாறு அடிக்கிட்டால் மறுபடியும் தேடும்போது உனக்கு கிடைக்காது. அப்போ அந்த புக்குங்களை எடுத்து நீ அழகாக அடுக்கணும்னு சொன்னால் உனக்கு முதல்ல பொறுமை வேணும். இப்போ இந்த பொறுமையை நீ விரும்புறியோ நீ விரும்பலையோ உனக்குள்ளே நீ பெற்றுக்கொண்டாதான் அந்த தாறுமாறு நீக்க முடியும். அப்போ அந்த தாறுமாறு நீக்கணும்னு சொன்னால் ஒரு பொறுமை. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பொறுமை இல்லாமல் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலையும் உடனே எனக்கு கிடைக்கணும், உடனே எனக்கு கிடைக்கணும், கொஞ்சம் தாமதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அவநம்பிக்கையாக போயிடுது பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பொறுமையை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த உபத்திரவத்தின் பாதையில் நீ வந்து நிற்கணும். நீ நிற்கும் போது அந்த உனக்கு உபத்திரவம் பொறுமையை கற்றுக் கொடுக்குது. ஆமென். இப்போ அந்த அம்மா உட்காந்து யோசிக்கிறாங்க, பொறுமையாக சிந்திக்கிறாங்க. இப்போ பொறுமையாக சிந்தித்த உடனே இப்போ அந்த புக்குங்களை எடுத்து எங்கெங்கெல்லாம் அதை அடுக்கணுமோ அந்த இடத்துல அவங்க அடுக்கணும். அது ஒரு பெரிய எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. அது ரொம்ப ஈஸியானது கிடையாது. எந்த கேள்வி வாத்தியார் கேட்பார்னு உங்களுக்கு தெரியாது. கேட்ட கேள்விக்கு நீங்கள் நல்ல பதில் எழுதணும். அப்போ எந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த புக்கை எடுத்து நீங்கள் ஒழுங்காக அடுக்கணும். அப்போ அதுதான் உங்களுக்கு வைக்கிற ஒரு டார்கெட், ஒரு எக்ஸாம். அப்போ முதல்ல உங்களுக்கு உபத்திரவம் பொறுமையை கொடுக்குது. நம்ம இதை எப்படியாவது ரூமை ஒழுங்கு பண்ணணும், இந்த ரூமை நம்ம அலங்கரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. உங்களுக்கு அந்த பொறுமை வருது. பொறுமை வந்தவொடனே நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே கடந்து போகிறீங்க. இப்போ எக்ஸாமுக்குள்ளே போகும்போது அந்த புக்குங்களை எடுத்து நிதானமாக உட்காந்து ஒவ்வொரு தலைப்பையும் பார்த்து லைனாக நீங்கள் அடுக்கி வைக்கிறீங்க. அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் எழுந்து நின்று பார்க்கும்போது அந்த ரூமு முன்னாடி இருந்த தாறுமாறுகள் எல்லாம் நீங்கி, ஒழுங்கின்மைகள் எல்லாம் நீங்கி, எல்லாம் அழகாக அதாவது அங்கங்கே இருக்க வேண்டிய இடத்துல வந்த பிறகு உங்களுடைய இதயத்தில் ஒரு நிம்மதி வரும். பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாருங்க. அது வசனம் சொல்லுது, பரீட்சை உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை உண்டாக்குறது. என்ன நம்பிக்கையை உண்டாக்குறது? இந்த தாறுமாற என்னாலையும் எடுத்து ஒழுங்குபடுத்த முடியும், நான் தான் இதை செய்ய வேணும், இதை என்னை தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க என்கின்ற ஒரு நம்பிக்கை வருது. மாத்திரமல்ல, தேவன் மேலே நமக்கு ஒரு விசுவாசமும் வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த உபத்திரவத்தினுடைய குகையில் தான் இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஓட்டப்பந்தயத்தில் கிரீடத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்ககிட்ட நீங்கள் போய் ஓடிக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் எதையும் சொன்னால் அவன் புரிய மாட்டான், நின்று கேட்குற அளவுக்கு அவனுக்கு பொறுமை கிடையாது. அவன் தோற்று போகணும். தோற்று போனாதான் அவனை கூட்டு வச்சு, நீ ஏன் தோற்று போன, நீ எங்கே தோற்று போன, நீ எதை செய்ய தவறுன, உன்னோட ஒருத்தன் ஜெயிச்சானே அவன் எதை செஞ்சான், இதெல்லாம் நீங்கள் அங்கே சொல்லணுங்க. ஜெயிச்சவங்ககிட்ட போய் நீங்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லி பாருங்களேன், என்ன சொல்லுவான்?
எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஜெயிச்சவன்டா, என்கிட்ட ஏன்டா சொல்கிறேன்னு கேட்போம் இல்லைங்களா? தோற்று போகணும், அதான் உபத்திரவம். அப்போ ஆண்டவர் சொல்ல உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்வீங்க, பரீட்சையை கற்றுக்கொள்வீங்க. பரீட்சையினுடைய முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும். ஆமென். ஒரு பாஸ்டர் இருந்தார், ஒரு மூத்த பாஸ்டர், பெரிய பாஸ்டர். அந்த பாஸ்டர்கிட்ட புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிப பையன் வந்து அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டானா, பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ரொம்ப உபத்திரவம், ரொம்ப பாடு, ரொம்ப சோதனை, ரொம்ப போராட்டம், நான் ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து போவது எனக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் எப்போ வந்து உங்களை பார்த்தாலும் ஆலயத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, சமாதானமாக இருக்கிறீங்க, உற்சாகமாக இருக்கிறீங்க. உங்களால் மட்டும்தான் எப்படி அது முடிஞ்சுது? எனக்கு அந்த ரகசியத்தை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பாஸ்டர் பண்ணால் திரும்பி பார்த்தாராம். பார்த்தோன்னே அந்த மூலையில் ஒரு கோணி சாக்கு கிடந்துச்சான். அந்த சாக்கு எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தாரான். அது சாக்கு எடுக்கும் போதே அவன் சொல்கிறானா அவர்கிட்ட, அந்த ஒரு மனுஷனை கல்லால் எடுத்து அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு தாக்குதலும் ஒரு பெரிய பெரிய கல் மாதிரி வந்து என்னை தாக்குது, என்னை வந்து ஒரு ரொம்ப வலி கொடுக்குறது, எனக்கு வேதனையை கொடுக்குறது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த கல்லுலாம் வந்து என்னை அடிக்கிறது போல் நான் நினைக்கும் போது என்னோடய வாழ்க்கையே தடுமாற்றமாக இருக்குது. நான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கே திரும்பி போயிடலாமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சின்னு இருக்கிறேன். அப்போ அவன் பேசி முடிக்கிறவன ஒரு காத்துலேருந்து அந்த பையை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து, தம்பி இன்னையிலிருந்து நீ ஒரு உபத்திரமும் உன்னை தாக்கும் போது அது உன்னை ஒரு கல் மாதிரி தானே வந்து தாக்குது. நீ என்ன பண்ணு, ஒரு கல்லை எடுத்து அந்த பையில் போட்டுக்கோ. ஒவ்வொரு உபத்திரமும் ஒரு நாளைக்கு எத்தனை உபத்திரம் வருதோ அத்தனை உபத்திரவத்துக்கு அடையாளமும் ஒரு கல்லை தூக்கி பணியில் போட்டிங்கன்னு அதை நீ தூக்கின்னு போகணும். நீ சுமந்து இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நீ இறக்கி வைக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் நீ கொடுக்கக்கூடாது. ஒரு 6 மாதம் கழித்து என்னை வந்து நீ பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஓடுறார். போனோடனே முதல்ல ஒரு உபத்திரம் வருது, அவருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம், ஒரு கல் தானே எடுத்து பையில் போட்டுக்குவோம். போட்டார். ஒரு 10 கல் வரைக்கும் சந்தோஷம், 15 கல் வரைக்கும் சந்தோஷம், 50 கல் ஆச்சு, தூக்க முடியல. போய் இறக்கி வைக்கலாம் அப்படின்னோடனே டக்குன்னு அந்த வார்த்தை வருது, இறக்கி வைக்கக்கூடாது. தூக்கின்னு போகிறார். கொஞ்சம் தூரம் போனோடனே நண்பனை பார்க்குறாரு, அவங்கள்ட்ட கொடுத்து கொஞ்சம் தூக்க சொல்லலாமா, யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. அந்த வார்த்தை தெரியுது. முக்கி முணங்கி கஷ்டப்பட்டு 6 மாதம் கழித்து அந்த பாஸ்டர் தேடி வர்றார். அந்த பாஸ்டர் தேடி வரும்போது அப்படியே பலவீனப்பட்டு ரொம்ப டயர்டாக அவ்வளோ பெரிய சாக்கை தூக்க முடியாமல் தூக்கின்னு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. பாஸ்டர், இந்த சாக்கை நானும் 6 மாதமாக இறக்கி வைக்காமல் 6 மாதமாக நான் சுமந்துன்னு இருந்தேன், என்னால் இது தாங்க முடியல, நீங்கள் சொன்ன நாள் வந்துருச்சு, இதை நான் கொஞ்சம் இறக்கி வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறார், சரி நீ இறக்கி வைப்பா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அவன் சொல்கிறான், பாஸ்டர் இந்த 6 மாதமாக என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல, என்னால் தூங்க முடியல, என்னால் ஒரு நல்லது கெட்டத்துக்கு போக முடியல, என்னால் ஒரு வேலையை செய்ய முடியல, என்னால் சாப்பிட கூட முடியல. இந்த சாக்கு மூட்டையை நான் தூக்கினே இருக்க வேண்டியதாக இருந்தது. வெயிட்டு ஒரு பக்கம், என்னோடய உடம்புல வேதனை ஒரு பக்கம். ஏன் எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்க? நான் இதை இறக்கி வச்சலான்னு நினைக்கும் போது உங்கள் வார்த்தை எனக்குள்ளே வந்து என்னை தடுத்தது. நான் யார்கிட்டையாவது கொடுத்துடணும்னு நினைக்கும் போது உங்கள் வார்த்தை என்னை வந்து தடுத்தது. அதனால் நான் இறக்கி வைக்கவே இல்லை. நான் உறுதியாக அந்த பையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், தம்பி இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த நீ ஒரு உபத்திரவத்தை தாங்க முடியாத ஒரு மனுஷனா, என்கிட்ட வந்து நீ புலம்பிக் கொண்டிருந்த ஒரு மனுஷனா இருந்த. அந்த உபத்திரவம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து போயிடும், வந்து போயிடும், வந்து போயிடும். அதையே நீ தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த. ஆனால் இந்த 6 மாதம் வந்த உபத்திரவத்தை நீ ஒரு பையில் போட்டு வச்சது போல் இவ்வளோ உபத்திரவங்களையும் நீ தாங்கி கொண்டிருந்தல்ல. இப்போ நீ ஒன்று நல்லா கவனிச்சிக்கணும், உன்னுடைய பையில் போட்ட கல்லுனுடைய வெயிட்டு மட்டும் ஏறல, உன்னுடைய பலனும் ஏறி இருக்கு, உன்னுடைய நம்பிக்கையும் ஏறி இருக்கு, உன்னுடைய உறுதியும் ஏறி இருக்கிறது. அதை விட என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும் என்கின்ற விசுவாசமும் உனக்குள்ளே வந்து இருக்கிறது. இது நீ 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த அந்த வாலிபன்கிட்ட இல்லை, 6 மாதம் கடந்து வந்த அந்த வாலிபன்கிட்ட உங்ககிட்ட இருக்குது. அப்போ இந்த உபத்திரவத்தின் மத்தியில் அதை நீ சகித்து கொண்டல்ல, அதை நீ தாங்கினல்ல, நீ அதை சுமந்த இல்லை. அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன்னுடைய டார்கெட் உன்னுடைய மனசில் இருந்து கொண்டே இருந்தது. ஆமீன். நல்லா கரங்களை தட்டுங்களேன். இப்போ உனக்குள்ள உறுதி வந்திருக்கு, உனக்குள்ள நம்பிக்கை வந்திருக்கு, உனக்குள்ள திடமானம் வந்து இருக்கிறது, எதையும் தாங்கக்கூடிய இருதயம் உனக்குள்ள உண்டாயிருக்கிறது. இதையெல்லாம் நீ முதல் நாள் வந்த உடனே நான் உங்கள்கிட்ட சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தா உனக்கு புரியாது. நீ அத்தனை கல்லையும் சுமக்கக்கூடியவனாக நீ மாறி இருக்கிற. ரெண்டாவது, உன்னுடைய உபத்திரவத்துக்கு நீ வேற எவனையும் காரணம் காட்டல,
உன்னுடைய பிரச்சனைக்கு நீ வேற யாரையும் காரணம் காட்டல. வந்த பிரச்சனைகளை நீ தைரியமாக மேற்கொள்ள ஆரம்பிச்ச, வந்த பிரச்சனையை நீ தாங்க ஆரம்பிச்ச, வந்த பிரச்சனையை நீ சுமக்க ஆரம்பிச்ச. ஆனால் இப்போ உன்னுடைய பிரச்சனை உபத்திரவத்தின் மேலே இல்லை, உன்னுடைய பிரச்சனை தாங்குறது மேலே இருந்தது. நீ பிரச்சனையை உபத்திரவத்தை பார்த்து நீ பயந்துன்னு இல்லை, இப்போ அந்த உபத்திரவங்கள் சேர்ந்து வந்து அந்த சாக்கை எப்படி நான் தூக்கணும் என்கின்ற அது உனக்கு பயம் வரல. இதை நான் எப்படியும் நான் வந்து 6 மாதம் காத்துக்கொள்ளணும் அந்த பயம் உனக்கு இல்லை. மாறா அவர் சொன்ன வார்த்தையை மீறி நான் நடந்தக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள்ளே இருந்தது. அந்த வார்த்தையை மீறி நான் நடக்கக்கூடாது என்கின்ற உனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவத்தை மேற்கொள்ள உனக்கு உதவி செய்தது. இது உங்களுடைய வாழ்க்கைங்க, இல்லை உண்மைதானே? இப்போ அவன் ஒவ்வொரு முறையும் கல்லை போடும்போது கல்லையா யோசனை பண்ணியிருந்துருப்பான்? இல்லை, நான் இறக்கி வைக்கக்கூடாது அவர் சொல்லிட்டாரு, நான் யார்கிட்ட கொடுக்கக்கூடாது அவர் சொல்லிட்டாரு. தூங்கினாலும் அதோட தான் தூங்குவான், வாழ்ந்தாலும் அதோட தான் வாழுவான். அவன் தீர்மானம் எடுத்துட்டான், நான் அவர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தை அதில் நான் உண்மையாக இருக்கணும். ஆமேன். அதான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:13 பாருங்களேன். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தாங்க செய்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடிய பாடுகள் தான் உங்களுக்கும் எனக்கும் வந்தது. ஆனால் அந்த பாடுகளை நான் தான் பார்த்து அந்த உபத்திரவத்தை பெருசாக நினச்சி கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் அதனால் பின்னால் வரக்கூடிய நன்மையை எழுந்து அல்லது அந்த நேரத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவனை அந்த உபத்திரவத்திலேருந்து திசையை மாற்றுவதற்காக அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். யார்? அந்த பாஸ்டர். அங்கே யாரை வேணும் வச்சுக்கோங்க, உங்கள் அப்பாவை கூட வச்சுக்கோங்க, அம்மாவை வச்சுக்கோங்க, யாரை வேணும் வச்சுக்கொள்ளுங்க. ஆமேன். அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தில் பதிந்திருந்தது. ஏன் தெரியுங்களா? யாரோ ஒருத்தவங்க வச்சிங்களா, இப்போ நம்ம பாஸ்டரை பார்த்ததுனால என்னுடைய பாஸ்டர் உண்மை உள்ளவராக இருந்தார். காரணம், அவர் அந்த பாதையில் அதை கடந்து வந்தார், எனக்கு அதற்கான தப்பி வைக்கக்கூடிய வழிகள் எனக்கு சொல்லி கொடுக்குறார் என்று சொல்லி அந்த மனுஷன் புரிஞ்சு கொள்கிறான். இப்போ இங்கேயும் தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரவத்தின் நேரத்தில் அவர் பாராமுகமாக இல்லாமல் வசனம் சொல்லுது, முதல்ல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் எந்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறான்னு சொன்னால் உபத்திரவத்தின் மத்தியில் உங்கள் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தார்ல, அந்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது, அந்த உண்மை உள்ள தேவன் என்ன பண்ணுறாருனா, என்னுடைய பிள்ளையினுடைய தாங்கக்கூடிய சக்தி இவ்வளவு தான். அந்த மனுஷனுக்கு 6 மாதம் தாங்க கெடு, அவனை நீங்கள் 1 வருஷம்னு சொல்லியிருந்தால் அவனால் முடிஞ்சிருக்காது. அப்போ அந்த பாஸ்டருக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க முடிஞ்ச அவருக்கு நம்மளுடைய உலக பெரிய பரம பாஸ்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய பலன் அவருக்கு தெரியுது, உங்களுடைய தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு தெரியுது. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு போன வாரம், முந்தின மாதம், போன வருஷம் உங்களுடைய இருதயத்தை அழுத்தின, உங்களை காயப்படுத்தின, தரையோடு தரையாக தள்ளி போட்ட அந்த உபத்திரவம், அதை பார்த்து நான் செத்துட்டா நல்லா இருக்கும் நினச்சிங்கல்ல, அந்த உபத்திரவம் எங்கே? நீங்கள் உயிராக தானே இருக்கிறீங்க, யாரும் செத்து போகலையே. அப்போ அந்த உபத்திரவம் எங்கே அப்படின்னு சொன்னால், அந்த உபத்திரவத்தின் மத்தியில் உங்கள் கூட தேவன் இருந்தாருங்க. அதை தாங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு பலன் தந்தாருங்க. அந்த பலன் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், உபத்திரவம் வந்தது உங்களுக்கு ஞாபகம் வந்தது, அந்த உபத்திரவம் உங்களை விட்டு போனது ஞாபகம் இல்லைங்க. அதைத்தான் தேவன் சொல்கிறார். அப்போ அதில் அவர் என்ன பண்ணுறாராம், உங்களுடைய பலத்திற்கு மேலாக, திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படவே கூடாது, அதில் அவர் உண்மையாக இருக்கிறார். ரெண்டாவது, அந்த சோதனை உங்களை மேற்கொள்ள இடம் கொடுக்காமல் இருக்கிறார், அதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசியா, அந்த சோதனையை நீங்கள் தாங்குவதற்கு அவர் உங்கள் கூட ஒரு கையை வைத்து அதை தாங்கி அதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வசனம் சொல்லுது, போக்கு உண்டாக்குகிறாராம், வழியை உண்டாக்குகிறாராம். அதுதாங்க நம்மளுடைய தேவன். சும்மா தோளில் தட்டி விட்டுட்டு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போகிறவர் கிடையாது. உங்கள் தோலை தட்டிலாம் கொடுக்க தேவையில்ல, உங்கள் தோளாகவே அவர் இருக்கிறார், உங்கள் கூடவே அவர் இருக்கிறார். உங்களை நான் விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, உங்களை விட்டு விலக மாட்டாருங்க. நாம தான் என்ன பண்ணுறோம், சூழ்நிலைகள் மத்தியில் மனுஷனை தேடிக்கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலைகளின் மத்தியில் நாம் என்ன பண்ணுறோம், யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நோக்கி கொண்டு இருக்கிறோம். சென்ற வாரம் சாட்சி கேட்டிங்கல்ல, பார்த்து தானே சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் பாருங்கள். அப்போ நான் அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டேன். போன உடனே எனக்கு என்ன வேலை விட்டாங்க நீங்கள் சொல்லாதீங்க. நல்லா அதுக்கு ஏன் இவ்வளோ மரியாதையாக சொல்கிறீங்க? பெருக்கிற வேலை விட்டாங்க. இருக்கட்டும், அது கூட்டு டீசெண்டாக இருக்குது. ஆமாம், பெருக்கிற வேலையை விட்டாங்க.
ஆமாம், பெருக்கிற வேலை விட்டாங்க. ஒரு மாதம் என்னால் தாக்கு பிடிக்க முடியல. சாப்பாடு கிடையாது. நான் ஏற்கனவே இப்படி தான் இருப்பேன், குச்சா இருப்பேன். சாப்பாடு கிடையாது. இல்லை, நீங்கள் இதில் பார்க்கல, அதை சொல்கிறேன், அதான் சொல்ல போகிறேன். குச்சா இருப்பேன், சாப்பாடு கிடையாது, பலவீனமாக ஆயிடுச்சு. ஃபோன் அடித்து எல்லாருக்கையும் அழுது பார்த்துட்டு பார்த்துன்னு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு 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 அண்ணன் வந்திருந்தார். அவர் என்கிட்ட பேசியிருந்தார். நம்ம பாண்டிச்சேரிக்கார் தான். அவர் சொன்னார், இப்படி தான் சொல்லுவார், என்னடா நீ இவ்வளோ அழகாக இருக்கிற, சின்ன பையனாக இருக்கிற, நீ ஊர்லேயே இருந்து ஏதாவது பண்ணியிருக்கலாமே, எதுக்கடா இந்த நாட்டுக்கு நீ வந்த, இவ்வளோ ஏன் கஷ்டப்படுற? நான் சொல்லுவேன், இல்லைண்ணா நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேண்ணே, எனக்கு இந்த வேலைக்கு தானே என்னை கூப்பிட்டாங்க, என்னை அந்த வேலைக்கு கூட்டுவேன், இங்கே வந்து என்னை பெருக்க விட்டுட்டான். என்னடா நீ இவ்வளோ படிச்சிருக்கிறியா, நீ இந்த வேலை சரியா, சரி பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், நான் ஒன்று அவர்கிட்ட இட்டுன்னு போகிறேன். அவர் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, எனக்கு பொறுமை கிடையாது, நான் இங்கே தவிச்சுன்னு இருக்கிறேன். அப்போ அந்த ஒரு வாரம் கழிச்சு இட்டுன்னு போகிறாங்க. நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு அந்த இன்ஜினியர், அவர் வந்து ஒரு கேரளாக்காரர், அவர் என்னை பார்த்தோன்னே பேர் என்னன்னு கேட்டார். ஜான் எட்வர்ட் கிறிஸ்டியன். ஓகே, அப்போ நான் உனக்கு உதவி செய்கிறேன், சரி நீ நான் திங்கக்கிழமை என் ஆஃபீஸில் வந்து பாரு, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே சந்தோஷம் அப்படி சொல்லி போகும்போது அவர் சொன்னார், அப்பா உனக்கு டைப் ரைட்டிங் தெரியுமான்னாரு. எனக்கு தெரியும், டைப் ரைட்டிங் தெரியும், நான் ஊரில் லாயர் ஆகிட்டு படிச்சிருக்கிறேன், அதை டைப் அடிச்சிருக்கிறேன். அப்போ சரி நீ டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் போதும்ட்டார். அப்போ நான் வந்து சந்தோஷமாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எனக்கு திங்கக்கிழமைலேருந்து வேலை, டைப் ரைட்டிங் அடிக்கிற வேலை, பியூரோ வேலைன்ட்டு. போய் திங்கக்கிழமை போனால் எனக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட்டர் கொடுத்து இதில் தான் நீ டைப் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டர் பார்த்ததே கிடையாது. அப்போ டைப் ரைட்டிங் மிஷினில் இருந்தால் ASDF GF இதை அடிச்சு டப்புன்னு அடிச்சு இல்லை வேகமாக அடிச்சு பழக்கம். இப்போ கம்ப்யூட்டரில் அடிக்கணும்னான்ட்டார். அப்படியே மறுபடியும் அந்த பழைய ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டடம் வீடு எல்லாம் இடிஞ்சு விழுது, ஒரே மனசு கஷ்டம், வேதனை, வந்து சாப்பிட முடியல. அப்போ யோசனை பண்ணினே இருக்கும்போது அந்த அண்ணன் வந்து என்ன கேட்டார், என்னடா போன காரியம் என்னாச்சு? இல்லை வேலை தரேன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து எனக்கு உனக்கு தான் டைப்பிங் தெரியுமே. இல்லை நான் கம்ப்யூட்டர் அடி சொல்கிறாங்க. கம்ப்யூட்டரா, எங்கடா போகிறது கம்ப்யூட்டர்? நான் சொல்லு 93 கம்ப்யூட்டர்லாம் பெரிய காசு, இவ்வளோ பெருசாக இருக்கும் கம்ப்யூட்டர், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே நான் வேலை செஞ்ச நான் இருந்த ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை லீவு, வியாழன் வெள்ளி, இங்கே சனி ஞாயிறு மாரி லீவு. அப்போ புதன்கிழமை சாயங்காலம் ஆகிட்டா நம்ம தமிழ்நாட்களுக்கு என்ன வேலைன்னா, ஒரு பையை தூக்கின்னு எங்கேயோ போவாங்க, வரும்போது பை நிறைய ரிப்பின்னு வருவாங்க. அப்போ அதை நான் பார்த்து நிற்கும்போது என்னென்னா, அந்த புகழ் கொட்டுற இடத்துல இவங்கெல்லாம் போய் ஏதாவது முக்கியமான பொருள் எடுத்துன்னு வந்து எங்கேயோ போட்டு விற்று காசு வாங்குறது. அப்போ எல்லாம் என்னை கூப்பிட்டாங்க, குப்பை ஆமாம், குப்பை போடுற இடத்துல பையை தூக்கின்னு போவாங்க. சிலருக்கு நகைலாம் கிடைக்கும், செயின்லாம் கிடச்சிருக்கு, அதுமாரி போவாங்க, அந்த எண்ணத்தை தான் போவாங்க, கிடைக்காது. எவனோ ஒருத்தன் சொல்லிடுறான் நம்மளுது, அவன் வாட்செல்லாம் கிடைக்கிட்டு போவாங்க, ஆனால் அது கிடைக்காது, தூக்கின்னு வருவாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆர்வம், எவனா ஒருத்தன் கம்ப்யூட்டர் போட்டிருந்தானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பையை தூக்கின்னு நானும் போனேன். போனால் என் கண் வந்து பெருசான பொருள் மேலே தேடினுக்கிறது, கம்ப்யூட்டரை தேடினுக்கிறது, எங்கேயுமே கம்ப்யூட்டர் கிடைக்கல. ஒரு இடத்துல ஒரே ஒரு கீபோர்டினுடைய அந்த கீபோர்டு அது மட்டும் ஒரு இடத்துல கிடக்குது. அதை பார்த்தவொடனே எனக்கு இன்னும் புதையலை கண்ட ஒரு மனுஷனை போல் சந்தோஷம். தூக்கின்னு வந்தேன். எங்கள் ரூமில் வந்து முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் மாரி பேனாவில் வரைஞ்சி அதுக்கு முன்னாடி கீபோர்டை வச்சு டப்பு அடித்து வாங்குறேன். ஓவர் நைட்டில் கற்றுன்னு உடனே அவர்கிட்ட போனேன், சார் நான் வந்து டைப் அடிக்க கற்றுக்கினேன். அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வந்துட்டு நாளைக்கு பியூரோவில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ என்ன பிரச்சனை, மறுநாள் பியூரோவுக்கு போனால் கம்ப்யூட்டரை கொடுத்து நீ ஆன் பண்ணி இந்த லெட்டர் ஆர்டரான்றாங்க. கம்ப்யூட்டரில் போய் எங்கே டாக்குமெண்ட்டை திறக்கணும், எங்கே டைப் அடிக்கணும், எப்படி சேவ் பண்ணணும், எப்படி ஒன்றுமே தெரியாது. இப்போ மறுபடியும் போன இடத்துக்கு திரும்பி வந்த மாதிரி பயம், நடுக்கம், குழப்பம். அப்போ இப்படி இருக்கும்போது அந்த அண்ணன் என்ன சொல்லி, என்னடா ஆச்சு, இதுமாரி தான். பரவாயில்லடா, நம்ம இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம போனால் அவர் உனக்கு உதவி பண்ணுவார். அந்த அண்ணன் ராம்நாட்டுக்காரு, அவர் கொஞ்சம் திமிரு பிடிச்சிரு. அப்பட்ட போனோடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, முங்கெல்லாம் பார்த்தா கம்ப்யூட்டர் கற்றுக்கிற மாரியா இருக்குது, உனக்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஒரு கேடா, நீ வந்த வேலை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு இது தேவையில்லாம் வேலைலாம் பண்ணுறேன். இல்லைண்ணா எனக்கு கொடுங்கண்ணே. அப்போ அவருக்கு அந்த காலத்தில் நம்ம பாரம்பரியத்தில் இருக்கும்போது என்னென்ன செய்யணுமோ முறைகள்லாம் அதெல்லாம் அவர் செஞ்சோடனே அவர் ஒரு நாள் மனம் மாதிரி சொன்னார், சரி உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணால் நான் உனக்கு கம்ப்யூட்டர் A to Z எனக்கு என்ன தெரியுமா கற்றுறேன்ட்டார். என்ன டெஸ்ட்டுண்ணா, இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சதை எல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் அவனை நீ மட்டும் கண்டுபிடிக்கல வச்சுக்கோ, ஓடினுன்ட்டார். இப்படி தான் பேசுவார் அவர், ஓடினோம் திரும்ப வரக்கூடாதுன்ட்டார். சரிண்ணே, எப்போ நான் கம்ப்யூட்டர் கொடுப்பீங்க? கரெக்டாக சாப்பாடு டைம் 1லேருந்து 1:30 தான் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சிடணும். அப்போ சாப்பாடு அது எனக்கு தெரியாது. அப்போ சாப்பாடு கேரளில் வரும் அந்த காலத்தில், பாப்பா எடுத்துன்னு போக நல்லா கோழிலாம் இருக்கும், அப்படியே கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு 1 மணிக்கு அங்கே போயிடுவேன். அவர் வாயில் ஒன்று வச்சுன்னு கையில் ஒன்று எடுத்துன்னு போயிடுவார். நானும் தட்டி தட்டி பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமையிலேருந்து சனி ஞாயிறு திங்க செவ்வாய் ஆயிடுச்சு,
புதன்கிழமை ஆயிடுச்சு. நானும் எல்லா நடிகர்கள் பேர், நடிகை பேர், உலகத்தில் இருக்கிற எதையோலாம் போட்டு கிட்டு அடித்து பார்த்தா அந்த பாஸ்வேர்டு திறக்கலை. இப்போ அந்த அண்ணன் வில்லா மாதிரி வியாழக்கிழமை, அதாவது புதன்கிழமை 1:30 மணிக்கு வரான். வரும்போது எமராத மாரி சிரிச்சுன்னு வராங்க. உன்னால் முடியாது இல்லை, இனி இந்த பக்கம் வந்து உன்னை அடிப்பான்னு சொல்லி வந்தாருன்னே நான் என்னடா இருக்கிற ஒரு சில செகண்ட் என்னடா பண்ணுதுன்னு பார்த்துருக்கும் போது அந்த கம்ப்யூட்டர் பக்கத்தில் 7 அப்னு சொல்லிட்டு ஒரு 7 அப் சின்ன கேன் இருந்துச்சு. கடைசி முயற்சி 7 அப்னு கம்ப்யூட்டர் தோன்றுச்சு. இப்பவே இப்படி என் முகம் இருக்குதுன்னா அவர் சொன்னார், டேய் உன் கண்ணில் நான் ஒரு ஃபயர் பார்க்குறேன்டா, உன்ன மாதிரி ஒரு வாரமாக சாப்பிடாமையா. ஓகே, கம்ப்யூட்டர் கற்றுக்கினேன், அங்கே போனேன், கம்ப்யூட்டர் செஞ்சேன், 500 ரியாலுக்கு போனேன், இப்போ 600 ரியால் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ தாங்குகிற உன் திராணிக்கு மேலே நான் உன்னை சோதிக்க மாட்டேன். புதன்கிழமை 1:25 தாங்க என்னுடைய தாங்குகிற பலன். ஒருவேளை அன்னைக்கு நான் அதை செய்யாமல் போயிருந்தா இல்லை, நான் செத்து கூட போயிருக்கலாம். அதுதான் என்னுடைய தாங்குகிற பலன். இப்போ ஆண்டவர் அதுலேருந்து என்னை தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன தெரியுங்களா, என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 7 அப், அது 4 நாள் அங்கே தான் இருக்குது. 4 நாள் நானும் கொக்கா, பெப்சி, நடிகர்கள், கிரிக்கெட் பிளேயர் எல்லார் பேரும் 7 அப்னு 3 எழுத்து தாங்க. இப்போ தான் நான் யோசிக்கிறேன், அந்த 3 எழுத்து நம்ம 3 எழுத்து பிதா குமாரன் அவர் தான் வந்தார்னு நினைக்கிறேன். தலையெழுத்தையே மாற்றின அந்த 3 எழுத்துங்க. அடித்து பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டேன். போனோடனே அங்கே ஒரு 650 ஏரோக்கு போயிட்டேன். அங்கே போனோடனே இப்போ திரும்ப என்ன பண்ணாங்க, வேர் ஹவுஸ்னால் பெரிய ஸ்டோர். அந்த ஸ்டோரில் கம்ப்யூட்டர் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டாங்க, என்ன தான் அனுப்பிச்சாங்க. போனேன், 750 ஆயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப வேகமாக சொல்லணும் வரேன். இப்போ என்னுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டைப் அடிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச நாலேஜ் உள்ள ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேம்பில் நாங்கள் இருந்த கேம்பில் 3000 பேர் இருந்தோம். கேம்பில் நல்ல குறைபை மாரி பெருசாக இருக்கும். அந்த கேம்பில் 3000 பேர் இருந்தாலும் ஒரு நாள் நைட்டு என்னுடைய கார்டியன், அப்போ தான் சொல்லுவாங்க கார்டியன், அவர் வந்து கதவை தட்டி, உனக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உனக்கு ஒரு மெமோ வந்துக்குது, நீ தூக்கி நாளைக்கு ஹெட் ஆஃபீஸ் போகணும், உங்கள் வேலைக்கெல்லாம் வெட்டு வச்சுட்டாங்க, அவ்வளோதான், நீ பேக் பண்ணின்னு ஊருக்கு போயிட்டான்ட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல, இவ்வளோ செஞ்சுக்கிறோமே, போய் பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அங்கே போனோன்னே எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த ரூமில் போனால் அங்கே ஒருத்தர் இருப்பார், நீ அவருக்கு தான் வேலைக்கு போகிறேன்றாங்க. உள்ளே போனால் அங்கே வந்து ஒரு பிரிட்டிஷ்கார் இருக்கிறார், ஒரு வெள்ளைக்காரங்கிறார், அவர்கிட்ட வேலைக்கு அனுப்புகிறாங்க. போனோன்னே அவர் என் பேரை கேட்டார், என் பேர் ஜான் எட்வர்ட்னு சொன்னோடனே அவருக்கு நம்ம கிறிஸ்டின் இல்லை. பாருங்கள், அந்த கிறிஸ்டின்ன்றது எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சது பாருங்கள். உடனே அவர் கூட நிறைய சம்பவம் நடந்துச்சு. அவர் என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். அதுக்கு காரணம் அவருடைய பிறந்த நாளும் என்னுடைய பிறந்த நாளும் ஒரே நாள். அதனால் அவர் என்ன ஈர்ப்புன்னு தெரில, என் கூட வந்துருச்சு, என் கூட இருந்தார், எனக்கு கற்றுக் கொடுத்தார், என்னுடைய சம்பளம் ஏறிடுச்சு. இப்போது அவர்கிட்ட நான் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையே மாறினது. ஓகேங்களா, நான் ஆஃபீஸ் தான், டை தான், கோட்டு தான் எல்லாம் போட்டுக்கொண்டு இருந்தேன். இப்போது அங்கே இருந்து என்ன வேறு ஒரு இடத்துக்கு ஹயர் பண்ணுறாங்க, வேறு ஒரு இடத்துக்கு என்ன அனுப்புகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நான் போகணும். அந்த இடம் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போனால் ஒரு பெரிய மேனேஜருக்கு கீழே வேலை செய்யக்கூடியது, வேறு கம்பெனி, வாழ்க்கையே மாறும், எல்லாம் மாறும். அப்போ காலையில் வந்து என்னுடைய டிரைவர் ஒருத்தர் வருவார், கோட்டு போட்டுக்கின்னு பக்காவாக போட்டுக்கின்னு ஒரு டிரைவர் வராருங்க. ஹாயில் அந்த ஒத்துழைத்து என்ன சொல்லுவாங்க, ஹைவேல காரில் போயின்னு இருக்கிறோம். எதிர்க்க ஒரு 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 பெரிய ட்ராக்கு, ஒரு பெரிய ட்ராக் வருது. இந்த டிரைவர் மறந்து இப்படி உடைச்சான்ல, அப்படியே ஒரு 40 அடி அந்த ரோட்லேருந்து 40 அடி கார் அப்படியே உருண்டு, நாங்கள் உள்ள 3 பேர் இருக்கிறோம், அப்படியே உருண்டு உருண்டு வருது. உள்ளார்க்க நான் கடைசியாக கண்ட கனவு வந்து எங்கள் அம்மா முகம் தான். வந்துச்சு, செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து கீழே விழுந்தது. விழுந்த உடனே யாரோ வந்து எங்கள் 3 பேர் தூக்குறாங்க. தூக்கி அனுப்பிச்சா நான் ஏஞ்சி வந்து இப்படி தட்டு போடுறாங்க. இப்படி தட்டி விட்டுட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு திரும்பி பார்க்குறேன், யாரையும் காணோம். உள்ளே 2 பேரும் சிக்கினுக்கிறாங்க. அவங்கள ஏற்றி விட்டுன்னா அவங்களுக்கும் சின்ன 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 இதுதான். அதுக்குள்ளே போலீஸ் தான் வந்துருச்சு. போலீஸ்லாம் வந்துட்டு எங்களை வந்து பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறான். அவன் வரும்போது ஆம்புலன்ஸ் வந்துட்டான், யாரும் செத்து போடுவாங்கன்ட்டு 40 அடி உயரத்தில். அப்போ யாரோ தூக்குனார்ல, யாருங்க தெரியாது. போயிட்டோம். போன உடனே அந்த இடத்துக்கு போனோம். அன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு, வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டோம். ஆனாலும் மறுநாள் அங்கே போகிறோம். அங்கே போன உடனே நான் அந்த டைப் அடிக்கிற ஸ்பீடு, அவன் சொன்னான், அவன் 18 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறானா,
அந்த 18 வருஷத்தில் என்ன மாதிரி அவ்வளோ வேகமாக டைப் அடிச்சது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அந்த வேலை கொடுத்தான். 4 வருஷம் அங்கே வேலை செய்யணும். எதுக்கு தம்மா சொல்கிறேன், ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும் எனக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆனால் எனக்கு ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியாது. காரணம், நம்ம ஆண்டவரை இந்த அளவுக்கு ருசி பார்க்கறது கிடையாது, இந்த அளவுக்கு தேடுறது கிடையாது. ஆனால் நமக்கு மேலே கடவுள் இருக்கிறார். கடவுள் தான், கடவுள்னா யாராலும் நமக்கு தெரியும், போன வாரம் சொன்னோம். அவர் இருக்கிறார். அவரை நம்ம தேடுனா அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம அவருக்காக வாழ்ந்தால் நம்ம விட மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆனால் நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஏன் கூட எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு அந்த அண்ணன் வந்து அந்த ஆஃபீஸை பெருக்க வரார். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ நான் சொன்னேன் அந்த அண்ணன்கிட்ட, நோ, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் இந்த ரூமை பெருக்கக்கூடாது, நான் பெருக்கிறேன். போதுங்களா? ஏன் தெரியுங்களா? அவர் செஞ்ச அந்த நன்றி, அவர் செஞ்ச நன்மை எனக்கு அவர் செய்யணுன்ற அவசியமே இல்லைங்க. அவர் அன்றைக்கி என்ன ஒரு இன்ஜினியர் தெரியும்னு சொல்லாமலே இருந்திருந்தால் நான் ஒரு லேபராக இருந்திருப்பேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்போல்லாம் அந்த ரூமை பெருக்க போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என் சேரில் உட்காரணும், நான் பெருக்குவேன். ஏன்னா எனக்கு அங்கே அதிகாரி இருந்தது அந்த ஊருக்காரன். அவன் என் மேலே ரொம்ப அன்பு இருப்பான். காலையில் வருவான், அட்ரஸ் போட்டு போயிடுவான். முழுக்க என்னுடைய ராஜ்யம்தான். அந்த அண்ணனுக்கு நான் ஃபோன்லாம் இதுக்கு இந்தியாவுக்கு ஃப்ரீயாலாம் கொடுப்பேன். அவர் பாருங்கள், இது ஒரு வேளை அவர் கேட்டாருன்னு அவர் சந்தோஷப்படுவார். அவர் நான் 4 வருஷம் அவர் வந்து அந்த ட்ரெஸ்லாம் அழுக்காக இருக்கும். அவர் வந்து என்னுடைய அந்த ரூலிங் சேரில் உட்காந்துன்னு இருப்பார். நான் என்னுடைய அதில் ஒரு அழுக்கம் இருக்காது. ஆனால் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் கையெழுத்து போடணும் அந்த தாரில். இவர் வந்து பெருக்கிட்டு போனார், நான் கையெழுத்து போட்டால் தான் அவருக்கு ரெஜிஸ்டர் ஆகும். நானே பெருக்கிட்டு நானே கையெழுத்து போடுவேன். ஆமீன். இந்த மனுஷன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலலாம் போய் சொல்லியிருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை அநேகத்தில் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நான் திரும்ப அவருக்கு செய்யணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் 4 வருஷம் அவருக்கு நான் செஞ்சுருக்கிறேன். அது மாத்திரம் இல்லைங்க, தேவன் என்னுடைய ஜீவனை தப்புவித்தார். அப்போ சாதாரண ஒரு 500 ரியாலுக்கு வேலைக்கு போனவன் இப்போ 850 900 அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். எந்த ஹெட் ஆஃபீஸுக்கு ஒரு 50 யூரோவுக்காக நான் கெஞ்சி ஒரு கடிதம் எழுதி என்னை தள்ளி விட்டதோ அதே ஹெட் ஆஃபீஸ் என்னை கூட்டு பிரிட்டிஷ்காரங்க கூட வேலை செய்ய வச்சது, பிரிட்டிஷ்காரங்க கூட தங்க வச்சது. அவர் எனக்கு ஒரு கோல்டு வாட்சி ஒன்று எனக்கு பரிசு கொடுத்தார். மீன் அவருடைய குடும்பத்தில் நான் ஒருத்தனா பார்த்துருந்தார். இப்போ அங்கேருந்து தேவன் என்னை வேறு ஒரு எல்லைக்கு கொண்டு போனார். ஆமீன். அப்போது நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். என்னுடைய மரண வேதனைகளில், என்னுடைய அவமானங்களில், என்னுடைய நிந்தைகளில் என் கூட இருக்கிறேன்னு சொன்ன நிறைய பேர் என்னை விட்டு விலகி போனாங்க. அப்பா அம்மா கூட தூரத்தில் இருந்தாங்க, உற்றார் உணவைகள் தூரத்தில் இருந்தாங்க. ஆனால் யார் என் கூட இல்லாமல் போனாலும் அவர் என் கூட இருந்தார். இயேசு என் கூட இருந்தார். என்னுடைய எல்லா சூழ்நிலையும் ஒன்று கூட இருந்தார். அங்கே தான் ஜெபிக்கணும் அப்படின்றதே எனக்கு தெரியும். அங்கே தான் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அங்கேத்தான் நான் வாழ்ந்தேன். இயேசு பைபிள் கிடையாது, பைபிள் வச்சுருக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒரு ஜெபமாலை எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க. அதை நான் இடுப்பில் கட்டி எடுத்துன்னு போனேன். அது மட்டும் வச்சுன்னு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஜெபம் அன்றைக்கி அதுதான். 53 54 மணியும் ஏதோ ஒன்று ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை நான் தவறாமல் இருந்தேன். தனி பியூரோ, தனி ஆஃபீஸ், தனி கார், எல்லாம் வசதிக்கு வாய்ப்பில் இருந்துச்சுங்க. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? எந்த நிலையிலையும் நீங்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும். நீங்கள் அவரையே நீங்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அவரை மாத்திரமே நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கணும். அப்போ அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. அப்போது அந்த உபத்திரவம் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. அவங்ககிட்ட நான் போய் சண்டை போடல, டைப் ரைட்டிங் அடிக்க தெரிஞ்சு சண்டை போடலை. அவங்ககிட்ட நான் கேட்கல, அவங்ககிட்ட நான் கத்தல, கூவலை. நைட்டெல்லாம் அதே யோசனையாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காரியத்தை குறித்து நீ அதிகமாக யோசிச்சுன்னா அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை குறித்து நீங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சுருக்கிறீங்க? உங்கள் குடும்பத்துக்காக கொடுக்கப்பட்ட தரிசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சுருக்கிறீங்க? அதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சீங்க? ஜெபம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்துறாது. ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க உங்களை தூண்டும். ஆனால் கிரியை, முயற்சி, அதோடு கூடிய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பக்தி அவ்வளோதாங்க. இன்னைக்கு இயேசுவை தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு அன்றைக்கி தெரியாது. இயேசு கூட வேற யாரெல்லாம் வச்சுன்னு இருந்தேன்.
ஆனாலும் அந்த ஜெபத்துக்கே தேவன் பதிலை கேட்டு அழிஞ்சு போக வேண்டிய என்ன, உருக்குலைஞ்சு போக வேண்டிய என்ன, அங்கெல்லாம் நீங்கள் செத்துட்டீங்கன்னா பணம் கூட அங்கே வராது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் தேவன் என்னுடைய தலையை உயர்த்தி இருப்பாருன்னு சொன்னால், பாலும் தேனும் ஓடுகிற இந்த பிரான்ஸ் தேசத்தில் உங்களுக்காக தேவன் வச்ச தரிசனத்தை நிறைவேற்றாமல் போவாரோ? அவர் சொன்னதை மறக்கிறவர் கிடையாதுங்க. அவர் பொய் சொல்றவர் கிடையாது. அவர் உங்களுக்காக சொன்னதை நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார். அந்த பையன் ஒவ்வொரு கல்லையும் தூக்கி போட்டு 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 பொறுமையை கற்றுக்கொண்டது போல என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பொறுமையை கற்றுக்கொண்டேன், கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டேன், நிதானத்தை கற்றுக்கொண்டேன். எல்லாரும் டிவி பார்த்துன்னு இருப்பாங்கங்க, நான் மட்டும் அந்த செவுத்தில் வரைஞ்ச கம்ப்யூட்டர் படத்தை பார்த்து உட்காந்து இருப்பேன். எல்லாம் திட்டுவாங்க, ஏய் லூசாடா நீ எதுக்கடா வந்த, வாடா எங்கள் கூட கொஞ்சம் சாப்பிட்றா, கொஞ்சம் ஊற்றிக்கடா, ஏத்துறா, சந்தோஷத்தை மறந்துடுறா சொல்லுவாங்க. என் பைத்தியம் மாதிரி நான் அதையே யோசனை பண்ணின்னு இருந்தேன். ஆனால் எவன்லாம் ஊற்றி ஊற்றி குடித்தானோ அவன்லாம் ஊற்றின்னு போயிட்டான். நான் எதை உற்று நோக்கணுனோ அதை நான் பெற்றுக்கொண்டேன். காரணம், நான் உற்று நோக்கிறதுக்கு பின்னாடி என் தேவன் இருந்தார். நல்ல கரங்களை தட்டுங்கண்ணா. யாக்கோபு எடுத்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:2-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களையும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. வசனம் சொல்லுது, பொறுமையானது என்ன பண்ணுது அவங்களுக்குள்ளார? பூரணமான கிரியையை அது செய்ததாக வசனம் சொல்லுகிறது. அப்போ நான் கொஞ்சம் பொறுமையை தவற விட்டு இருந்தா, நான் கொஞ்சம் பொறுமையை எழுந்திருந்தா, நான் ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் இருக்க முடியாது. வசனம் சொல்லுது, பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக தேவன் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் வேடிக்கை பார்க்கிறதை போல நிற்கிறார். இல்லை, வசனம் சொல்லுது, பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது அதன் மூலமாய் தேவன் உங்களுக்கு பொறுமையை முதல் கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவது, அந்த பொறுமையினால் உங்களுக்குள்ளார மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷம் ஒன்றிலும் நீங்கள் குறைவுபடாமல் பூரண கிரியை செய்யக்கூடிய பூரணராக உங்களை அது மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்படி தான் என்னை மாற்றிருந்துருப்பாருங்க. ஆமேன். சாதாரண ஒரு ஆளாக நான் போனேன், தேவன் என்னை உயர்த்தினான். அல்லேலூயா. அப்போல்லாம் எனக்கு பைபிளில் இருக்கிற வசனம் தெரியாது, பைபிளில் இருக்கிற சம்பவம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் தெரியும், இயேசு தான். அப்போ தான் நான் நிறைய பாடல்களை எழுதினேன், நிறைய கவிதைகளெல்லாம் எழுதினேன். ஆமேன். அப்போ அந்த இயேசு அப்படின்ற அந்த பேர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அற்புதத்தை கொடுக்கும் என்று சொல்லி நான் நினச்சி கொண்டிருந்தேன். ஆமேன். அதையே நான் பற்றி கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை. அங்கே இந்த அளவுக்கு வசனங்கள் கிடையாது, யூடியூப்பு கிடையாது. அப்போலாம் யூடியூபே கிடையாது. 93லலாம் யூடியூபே கிடையாது, செல்ஃபோனே கிடையாது. இவ்வளோ பெரிய செங்கல் மாதிரி ஒன்று இருக்கும் ஃபோனு, அதை தூக்கி இங்கே அலோன்னு சொல்லிட்டு ஓடினே போய் எங்கள் அம்மா கிட்ட பேசுவோம். அவ்வளோ தூரம் திரும்பி அங்கேருந்து இங்கே வந்து நிற்பேன். அவ்வளோ தூரம் செங்கல் மாதிரி இருக்கும். ஆனால் பொறுமையை கற்றுக்கொண்டேன். மோசேவுக்கு தேவன் என்ன பண்ணாராம், எகிப்தில் இருந்த வரைக்கும் அவர் பொறுமைசாலியாக கிடையாது. அவர் எடுத்தமா வெட்டினமா குத்துனமா இருந்தார். அப்படி தான் நானும் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், வாப்பா நான் உன்னை வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன். இப்போ நீ ஆட்டுக்கு பின்னாடி நீ ஒரு ஆடாக மாறு, நீ ஆடாக மாறி நீ பொறுமையை கற்றுக்கணும். ஏன், இங்கே நீ பொறுமையை கற்றுக்கினாதான் 30 லட்சம் ஜனத்துக்கிட்ட போய் நீ நின்று பேச முடியும், பொறுமையை நீ கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையில் பூரண கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு வளரணும்னு சொன்னால் நீ பொறுமை கற்றுக்கொள்ளணும். அந்த பொறுமை உன்னை இரவெல்லாம் கண்ணு விழித்து ஜெபிக்க வைக்கும். அந்த பொறுமை நீ எதிர்பார்த்துருக்கிற நன்மைக்காக காத்து கொண்டு இருக்க வைக்கும். அந்த பொறுமை மற்றவனை குறை செய்ய வைக்காது, மற்றவனை குற்றம் சொல்ல வைக்காது. அந்த பொறுமை முதல்ல உன்னை நிதானிக்க வச்சு, உன்னை குறித்து ஆராய்ச்சி, உன்னை குறித்து பேசி, உன்னை குறித்து யோசித்து செயல்பட வைக்கும். ஆனால் நான் உபத்திரவத்தின் மத்தியில் கணவனை குறை சொல்லிடுறேன், மனைவியை குறை சொல்லிடுறேன், அண்ணன் தம்பி மாமா மச்சான் குறை சொல்லிடுறேன். ஆண்டவர் சொல்றார், அவங்க யாருக்கிட்டையும் குறை கிடையாது, குறை யார்கிட்ட இருக்குதுங்க. அப்போ அந்த குறை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்கின்ற கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையை உங்களுக்குள்ள அது உருவாக்குகிறது. இப்போ பாருங்கள், அந்த பொறுமை இப்போ உங்களுக்கு பரீட்சையை உண்டாக்குகிறது, எக்ஸாமுக்கு உங்களை அனுப்புகிறது. நீங்கள் எக்ஸாமுக்கு எப்போ போவீங்க? எல்லா பொறுமையும் கடந்து, எல்லாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக கடந்து கடைசியாக எக்ஸாமுக்கு போவோம். அப்போ அந்த எல்லை,
ஆரம்பித்த ஒரு எல்லையிலிருந்து முடிவுக்கு வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பொறுமையை கற்றுக்கொண்டீங்க. இப்போ நீங்கள் பொறுமைசாலி தான் அப்படின்றத எங்கே தீர்ப்பு வழங்கப்படும்? நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதும்போது. அப்போ அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு காலத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. தரிசனத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஒரு சில காலங்கள் கிடைக்கலனாலும் நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அதை பாஸ் பண்ணணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பாஸ் பண்ணுவதற்கு உங்களை அவர் தகுதிப்படுத்துகிறார். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் உங்களை தகுதிப்படுத்துகிறார். உங்களால் என்ன முடியும்? உங்களால் எது முடியாது? ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னால், நம்மளால் எதுவும் முடியாது இல்லை, நம்மளால் எதுவும் முடியாது. முடிஞ்ச ஒருத்தர் நமக்கு உதவி செய்யணும். ஆமீன். எனக்கு ஒருத்தரை வச்சிருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்மளை போல எல்லா வகையிலும் பாடுபட்டு பாவம் இல்லாதவராக அவர் இருக்கிறார். அவரிடத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது. அவரால் செய்ய முடியாததுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் எக்ஸாமுக்கு எழுத நான் அனுப்புகிறேன். அப்போ தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரவத்தை கொண்டு வரும்போது ஆண்டவர் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்து நீங்கள் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான பாத்திரமா நீங்கள் மாறணும். பாடணும் உடைந்த பாத்திரம். ஆனால் கடைசியாக பாடும்போது உன்னத பாத்திரம், உன்னத பாத்திரம் இல்லை, அந்த உன்னத பாத்திரமா நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அந்த எக்ஸாமுக்குள்ளே தேவன் அனுப்புகிறாரு. அவன் அந்த பையை தூக்க முடியாமல் தூக்கின்னு வந்தான். யாருங்க? பாஸ்டர்கிட்ட வந்து கேள்வி கேட்டவன். ஆனால் அவன் அந்த கீழே இறக்கி வைக்கல. ஏன்னா அவன் தூக்கி கொண்டு இருக்கிற காலம் தான் அவனுக்கு எக்ஸாம் எழுதுகிற காலம். அவன் இறக்கி வைக்க வேண்டிய ஒரு காலத்தில் அதை இறக்கி வச்சான். நானும் அதே போல தான். அங்கே இருந்த காலங்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட கதவுகளை நான் திறக்க ஆரம்பித்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லைகளை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். எனக்கு நியமித்த ஓட்டத்தில் நான் ஓட ஆரம்பித்தேன். எதுவும் என்னை தடை செய்யலை. அங்கே பாருங்கள், நல்ல வாலிப வயசில் போனாங்க. நான் சரியான வாலிப வயசு. அதனால தான் எனக்கு இன்றைக்கி கூட ஃப்ரெண்டுங்க யாருமே கிடையாது. என்னுடைய வயசு வாலிப வயசு ஃப்ரெண்டு எனக்கு யாருமே கிடையாது. என்னுடைய வாலிப வயசில் பாருங்கள், அங்கே இருந்த வாலிபர்கள் எல்லாம் நல்லா குடி, நல்லா கண்டதை பார்த்து கொண்டு, கண்டதை பேசிக்கொண்டு, கண்டதை யோசித்து கொண்டு இருந்த நேரத்தில் நான் மட்டும் எனக்காக நியமிக்கப்பட்ட எல்லையை நோக்கி கொண்டிருந்தேன். முன்னேறணும் என்கின்ற ஒரு வயலகத்தில் இருந்தேன். பெரிய ஆளும் ஆகணும்னு சொன்னேன். எந்த நோக்கத்துக்காக இந்த தேசத்துக்கு நான் வந்தனோ அந்த தேசத்துலேருந்து நான் திரும்ப போகணும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நான் முயற்சி செஞ்சேன். என்னுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தி ஓட வைத்தது கூட இந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் என் கூட இருந்தது தேவன் இருந்தார். ஆமேன். நான் அவரை அறியாமல் இருந்தேன். ஆனாலும் அவர் அறிய வேண்டிய காலத்தில் தேவன் என்னை அறியும்படிக்கு செய்து இந்த தேசத்தில் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு இம்மெச்சூராக இருக்கிறோம். இம்மெச்சூர்னு சொன்னால் ஒரு குழந்தைகளை போல இருக்கிறோம். ஒரு சூழ்நிலை எப்படி நடக்கணும்னு தெரியாமல் இருக்கிறோம். உடனே தாண்டும் எது நமக்குன்னு திடுதுப்புன்னு உடனே எகிரி குதிக்க வேண்டியது, கத்த வேண்டியது, கூவ வேண்டியது இல்லை. எதற்கு இருக்கிறத சூழ்நிலையை பற்றி பேசுறது யோசிக்கிறது கிடையாது. எல்லாம் நமக்கு தெரியும்ன்ற ரேஞ்சில் நம்ம எல்லாத்தையும் போட்டு உடச்சி போட்டுறோம். இம்மெச்சூராக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எக்ஸாம் எழுதுனாதான் நீ இம்மெச்சூர்லேருந்து நீ பாஸ் பண்ணுவ. இல்லைன்னு சொன்னால் உன்னால் பாஸ் பண்ண முடியாது. மகனே மகளே, நீ குழந்தையா இருப்ப. நீ கண்டதுக்கெல்லாம் அழுது கொண்டிருப்ப, கண்டதுக்கெல்லாம் கூவி கொண்டிருப்ப, சத்தம் போட்டு கொண்டிருப்ப. ஏன்னா குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே மொழி அழுவுறது தான். அதைத்தான் அது செய்யும் இல்லை. அதை போல் நீ அழுது கொண்டு இருக்கிற, உனக்கு ஒரு எக்ஸாம் வரணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சபை தான் உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் ட்ரைனிங் ஸ்கூல். டிவைன் டிரைவிங் ஸ்கூல் தமிழ் என்னப்பா? டிவைன் டிரைவிங் ஸ்கூல். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய இம்மெச்சூரை தேவன் மெச்சூரான ஒரு கேரக்டராக மாற்றுறார். நீங்கள் சபைக்கு வந்த நாளையும் இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் மெச்சூராக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க. பரீட்சை எழுதினோடனே அந்த பரீட்சை உங்களுக்குள்ள நம்பிக்கையை உண்டாக்குகிறது. ஆமீன். நம்பிக்கையை உண்டாக்குறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தேன், ஒரு காலத்தில் நான் பாலகனாக இருந்தேன். திட உணவை நான் சாப்பிடக்கூடிய பெரியவனாக என்னை தேவன் மாற்றி இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தா என்னை அவர் மாற்றுவார். அவருடைய கரத்தில் நான் அடங்கியிருந்தா என்னை அவர் உருவாக்குவார். என்னுடைய சூழ்நிலைகளின் மத்தியில் என்னை வணைந்து கொள்ள நான் அவருக்கு இடம் கொடுத்தால் என்னை ஒரு உன்னதமான பாத்திரமாக என்னை அவர் வணைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள வருது. புலம்பிக் கொண்டிருந்த உங்களை நிதானிக்க வைக்கிறார். அழுது கொண்டிருந்த உங்களை நிதானிக்க வைக்கிறார். ஓடிக்கொண்டிருந்த உங்களை அவர் உட்கார்ந்து யோசிக்க வைக்கிறார். சகோதரனே சகோதரி, உங்களுடைய தரிசனம் ஒரு நாளும் உங்களை உடைப்பதற்காக அல்ல, ஒரு நாளும் உங்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல. அந்த தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டுவதற்காக. தேவன் சொல்கிறார், நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன்,
நான் உன்னை சீர்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை நிலை நிறுத்துவேன். ஒரு உபத்திரம் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லுங்கள், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு பாடு வரும்போது சொல்லுங்கள், என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை போல எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கடந்து போனபடினால எனக்கு உதவி செய்து என்னை தூக்கி எடுத்து உன்னத பாத்திரமாக வணைந்து கொள்ள அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்படுத்துகிற காலத்துக்குள்ளார நீங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் நீங்கள் போய் தான் ஆகணும். சீர்படுத்தும் பொழுது ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வலிக்கும், ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வேதனையை கொடுக்கும், ஒரு சில காரியங்கள் உங்களை பயப்பட வைக்கும், எதிர்காலத்தை குறித்து யோசிக்க வைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் அப்பொழுது நான் உனக்கு அருளி உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான ஒரு பெரிய காரியம் வச்சிருக்கிறம்பா. உன் ஆபத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை உனக்கு இருக்குது. அதை நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் என்னை நோக்கி கூப்பிடணும். நான் கூப்பிட்டேன். ஆமேன். நிறைய சாட்சிங்க இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம். ஆமேன். நான் கூப்பிட்டேன். அந்த வண்டி உருளும் போதெல்லாம் நான் உண்மையை சொல்கிறேன், அந்த வண்டி உருளும் போதெல்லாம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் தம்பிங்கெல்லாம் வந்தாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். மாமாங்கெல்லாம் வந்தாங்க. கடைசியாக எங்கள் அம்மா முகம் வந்துச்சு. நான் நினச்சிட்டேன் செத்து போயிட்டேன். ஆனால் திரும்பி எப்படி ஏஞ்சிருந்து பார்க்குற யாரோ தூக்கி விட்டாங்க. அந்த யாரோ 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 யாரோன்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் இன்னொரு இடத்துலையும் வந்தார். அந்த யாரோ தான் இன்னைக்கு பாருங்கணும், அவர் தான் இயேசு. ஆமேன். எழுந்து நில்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டு. ஆண்டவர் சொல்றார், நீ மாத்திரம் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நோக்கி பாரு. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை சொன்னால் உபத்திரவங்களை நோக்கி கொண்டு இருக்கிறோம், பிரச்சனைகளை நோக்கி கொண்டு இருக்கிறோம், மற்றவங்களை நோக்கி கொண்டு இருக்கிறோம், நம்ம தோற்று போனதை நோக்கி கொண்டு இருக்கிறோம், தோல்வி அடைந்ததை நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அதையெல்லாம் நோக்கி கொண்டு இருந்தது நீ போதும், இப்போ நீ என்னை நோக்கி கூப்பிடு. என்ன உபத்திரவத்துக்கு பின்னால உங்களுக்கு ஒரு பரிசு உண்டு. உபத்திரவத்துக்கு பின்னாடி சொல்றவங்களுக்கு மட்டும் தான் நடக்கும். உபத்திரவத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு. உபத்திரவத்துக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கை முன்னை காட்டிலும் பின்னிலைமை மேன்மையானதாக இருக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். நான் உனக்குள்ள துவங்கினதை நிச்சயமாக செய்ய போகிறேன். உன் கையை கொண்டு நான் ஆரம்பித்தவைகளை உன் கையை கொண்டு நான் செய்து நிறைவேற்றி முடிக்க போகிறேன். யார் உங்களை விட்டு போன என்னங்க? நீங்க இன்னைக்கு பார்க்குற எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும். நீங்க காண்கிற எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும். ஆனால் காணாமல் உங்களோடு உறவா, உயிரா, நண்பனா, தகப்பனா, அம்மாவா, அப்பாவா இருக்கிற இயேசு ஒரு நாளும் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். ஒரு நாளும் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். அவர் மாத்திரம் நம்மளோடு கூட இருந்தால் போதும். எல்லாம் நம்ம விட்டு விலகி போனாலும் நமக்கு ஜெயம் உண்டு. ஆகவே இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம், குயவன் கையில நான் ஒரு களிமண்ணை போல வந்துட்டேன், என்னை எப்படி வளர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நீங்க விருப்பமா இருக்கிறீங்களோ அப்படி என்னை வளர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லி பாடி 2 லைன் பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். குயவன் கையில் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம். உன்னத பாத்திரம், உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகில் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகில் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். அப்படி விசுவாசத்தோட அறிக்கை செய்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உடைந்த பாத்திரமா இருந்தது ஒரு காலம், நான் அலங்காரமற்ற ஒரு பாத்திரமாக இருந்தது ஒரு காலம். உங்க வாயை திறந்து பேசுங்களேன். இப்ப நீங்க பேசுகிற நேரம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு ராஜா. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் இருந்த தேசத்துல
யாரும் அறியாமல் இருந்தேன், யாரென்று தெரியாமல் இருந்தேன், மற்றவர்களால் வெறுக்கப்பட்டேன். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காரியத்தை அன்றைக்கே தரிசனமாய் வைத்து என்னை அதற்கு நேராக நடத்தி கொண்டு வந்து காலம் நிறைவேறின போது இந்த தேசத்துல ஒரு நல்ல சபையை கொடுத்து, நல்ல ஜனங்களை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, நல்ல மனைவியை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைந்த பாத்திரமாய் ஜனங்கள் என்னை பார்த்தார்கள், ஆனால் உன்னத பாத்திரமாய் உம்முடைய கண்கள் என்னை கண்டது. தேவ அழகின் பாத்திரமாய் உம்முடைய கண்கள் எங்களை கண்டது. இன்றைக்கு எங்களை நிற்க வைத்திருக்கிறீர். ரதங்களையும் குதிரைகளையும் நம்பினவர்கள் விழுந்து போனார்கள், அவர்கள் இல்லாமலேயே போனார்கள். ஆனால் கர்த்தரை நம்பின நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படிக்கு என் தேவன் செய்திருக்கிறீரே. துதி கன மகிமை புகழ்ச்சிகள் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை உருவாக்கின ஒவ்வொருவருக்காகவும் நன்றி அப்பா. எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த மேன்மையான இடத்திற்கு நான் வருவதற்கு என்னை உருவாக்கின ஒவ்வொரு குயவனுக்காகவும் ஒவ்வொரு சிற்பிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அடித்தவர்கள், எங்களை திட்டினவர்கள், எங்களை கொட்டினவர்கள், எங்களை பகைத்தவர்கள் அத்தனை பேருக்காகவும் நன்றி ஆண்டவரே. அவர்களை எல்லாம் தாவீதுக்கு ஈசாயை போல எங்களுக்காக நீர் வைத்தீரே. அவர்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில வராமல் போயிருந்தால் நாங்கள் 10ஓட ஒன்னாய் போயிருப்போம். அத்தோட எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம். ஆனாலும் தேவன் எங்களை எடுத்து உருமாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீரே. கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி செலுத்துகிறோம்.